ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு 4ஆம் தேதி இன்னைக்கு யாரால் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்களோ, ஸோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பண்ணுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாட்களில் அதாவது 5, 6, 7, 8லாம் நிறைய டாஸ்க் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. எல்லா டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறோம். எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அதே போல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களோட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய எஸ்பிஓ லாகின் பண்ணிட்டுங்க. லாகின் பண்ணிட்டு அதில் டுடே டாஸ்க்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த டுடே டாஸ்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஸ்டெப் 1 என்னது, ஸ்டெப் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4ஆம் தேதி இன்றைக்கி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 5ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, 6ஆம் தேதி ஓப்பன் ஆகுதுன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், வேறு டாஸ்க் இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கோ டு கூகுள் குரோம் ஆர் எனி ப்ரௌசர். ஸோ அப்போ ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் உள்ள போவாங்க, இல்லை கூகுள் குரோம் வந்தால் கூட அதுக்குள்ளே போவாங்க. அதே போல் அதுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணால் Amazon.in அந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானுடைய அஃபிஷியல் வெப்சைட்டாக தான் இருக்கணும். ஸோ அந்த வெப்சைட் உள்ள போய்ட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதனுடைய யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை காப்பி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ கீழே அந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இப்போ உங்களுடைய இப்போ குரோமில் தான் எல்லாமே பண்ணணும், ஆப்பில் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. ஸோ குரோமில் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸோ நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண டேட்லேருந்து அடுத்த 3ஆம் நாள் தான் நீங்கள் வந்து அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் மேலே வந்து ஒரு ஏரோ மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நியூ டேப் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நியூ டேப் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ அதை மேலே இருக்கிற சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா Amazon.in அது மாதிரி போடுங்க. ஓகேங்களா? அங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நீங்கள் சர்ச் பண்ணணும். அதே போல் அஃபிஷியல் வெப்சைட்டாக தான் இருக்கும். மற்றபடி எதையுமே நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் Amazon.in போட்ட உடனே எனக்கு அமேசானுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு மொபைல் சூஸ் பண்ணலாம், இல்லை ஏர்பட்ஸு, இல்லை வந்து கிரைண்டரு, இல்லை மிக்ஸி, இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்டோடைய யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கான ஒர்க் முடிஞ்சுது. இன்றைக்கி 4ஆம் தேதி இன்றைக்கி இதுதான் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது டெமோ ஒர்க்கு மட்டும்தான். ஸோ 20ஆம் தேதிக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஒர்க் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அந்த ரியல் ஒர்க்கில் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதே போல தான் இருக்கும். இப்போதைக்கு டெமோவாக கொடுக்குறாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி. ஏன்னா எடுத்தோடனே ஒரு அமௌண்ட்டு எடுத்தோடனே ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா? ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு 15 நாள் வந்து டெமோ பண்ண போகிறோம், 20 நாள் கிட்ட. ஸோ எல்லாமே டெமோ பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 20ஆம் தேதிக்கு மேலே ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் எல்லாருமே ப்ரிப்பேராக இருக்கும். இதுக்கு தான் நம்ம வந்து எஸ்பிஓ சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு இன்டர்னல் நாலேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்தாலே போதும். ஏன்னா ஜென்ரலாக உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் அதை படித்து பார்த்து கரெக்டாக பண்ணிக்கலாம். இல்லைனா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ வீடியோ யூடியூப் சேனல் நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வீடியோ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒரு மொபைல் டச் பண்ணிட்டேன். மொபைல் டச் பண்ணி அது ரேட்டு வந்து பார்த்துட்டேன். ஸோ ரேட்டு பார்த்துட்டு மேலே யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹19,998 இந்த மொபைலு. ஸோ ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியாச்சு. மேலே பாருங்கள் உங்களுக்கு அந்த Amazon.in டிபி அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, நான் மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் குரோமில். ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள் உங்களுக்கு ஷேர் பட்டன் ஆப்ஷன் இருக்கும், இன்னொன்று பக்கத்தில் காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் காப்பி பண்ணுற ஆப்ஷன். ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பீடு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கீழே வந்துருங்க. காப்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே பாருங்கள் டேபுக்கு ஆகுமீதா, அந்த டேப் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா திரும்பி எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுங்க. எஸ்பிஓக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணணும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேமும் உங்களோட ஸ்டாஃப் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேம், அதாவது நேம் வந்து போட சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, அமேசான் உள்ள தானே அவங்க போட சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த நேம் தான் நீங்கள் போடணும். டைட்டிலில் எதுக்குள்ளே போட சொன்னாங்களோ அதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம் போட சொன்னாங்கன்னா நாளைக்கு இன்ஸ்டாகிராம் போடணும். ஸோ அப்போ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க்கை வந்து பண்ணணுமே தவிர ஸோ இன்றைக்கி பண்ணதை நாளைக்கு வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்றைக்கி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4ஆம் தேதி பண்ணுறவங்க உங்களுக்கு தொடர்ந்து 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 3 நாளுக்குள்ள எப்போ வேணால் டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 3 நாள் கழிச்சு உங்களால் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அடுத்த நாளுக்குள்ள வேறு ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஸோ அதே போல் டைப் அந்த செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து அதில் நிறைய கொடுத்துருக்காங்க, அந்த வெப்சைட் தான் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கீழே யூஆர்எல் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ இதாங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே போல் உங்கள் டேஷ்போர்ட் போய்ட்டு அமௌண்ட் ஏறிச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த சந்திக்கிறேன். நான் அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாக்ஸ் நான் வீடியோ பண்ணி போகிறோம்.